அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம முருங்கையில் நம்ம அறுவடை பண்ண போகிறோங்க. நான் 13 வகையான முருங்கை வச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் பாருங்கள், சின்னதாக ஒரு கிளை வச்சதான் 2 கிளையாக பிரிஞ்சு அது வளர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம அறுவடையும் பண்ணுறோம் முருங்கைக்காய். பாருங்கள், எனக்கு முருங்கையை பொறுத்த வரைக்கும் நான் ஈஸியாக தாங்க வளர்த்தேன், ரொம்ப எல்லாம் கஷ்டப்படலைங்க. ஒரு சின்ன கொம்பு வச்சேன், தண்ணி ஊற்றினேன், அவ்வளோதான். இந்த பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குங்க. இது நல்ல வெரைட்டிங்க, நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். நான் ஒவ்வொரு வெரைட்டியும் வச்சுருக்கேங்க, எல்லாமே நல்லாவே வளர்ந்துருச்சு. மரத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வளர்ந்துருச்சு. இப்போ எனக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ பாருங்கள், நான் அறுவடை பண்ணுறேன். எவ்வளோ அறுவடை பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். என்னோடய மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 13 முருங்கை வச்சுருக்கேங்க. அதில் 3 நம்ம விதை போட்டது நம்ம கீரைக்கு மட்டும்தாங்க எடுக்க முடியும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்றைக்கி முருங்கை அறுவடை பண்ணுறோங்க. ஆல்ரெடி நான் 2-3 அறுவடை பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ காய்னு நீங்களே பாருங்கள். அறுவடைக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய கையிலேயே பிடிக்க முடியலைங்க, அவ்வளோ காய் பறிச்சிட்டேனுங்க. பாருங்கள், இவ்வளோ காய் நீங்களே பாருங்கள். அதில் கையில் பிடிக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது. கையில் பிடிக்கும்போது பாருங்கள் எவ்வளோ காய்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியங்க. சின்ன மர கிளையில் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கை வளர்த்து. தேங்க்யூ.